ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குரு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாம் இன்னைக்கு பாரம்பரியமான தின்பண்டம் ஒன்று செய்ய போகிறோம். இப்போ கொரோனா வைரஸால் லாக்டவுன் போயிட்டுருக்கு. குழந்தைங்கள்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க. குழந்தைங்க இருந்தாலே எப்பயுமே தின்பண்டம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கடைகளும் அதிகம் கிடையாது. அந்த காலத்தில் எங்களுக்கு தின்பண்டம்னாலே பொரி அரிசி தான். அந்த ஊட்டச்சத்து உள்ள பொரி அரிசி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். இது சாப்பாட்டு அரிசி தான், புழுங்கரிசி. அரிசி தான் நம்ம அதிகமாக சேர்க்கணும். 4 கப் அரிசி நம்ம இப்போ வறுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நம்ம அரிசியை கொஞ்சமாக போட்டு வறுத்தானா நல்லா பொரியும். கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி நல்லா செவந்துச்சு, நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. நம்ம இப்போ மாற்றிக்கலாம். நாலு கப்பு அரிசியும் நம்ம இப்போ வறுத்தாச்சு. அடுத்தது சிகப்பரிசி 1 கப்பு எடுத்துருக்கேன், அதையும் வறுத்துக்கலாம். மிதமான தீயிலே வறுத்துக்கோங்க. அப்போ தான் காந்தாமல் நல்லா அரிசி பொரியும். நல்லா பொரிஞ்சிடுச்சு அரிசி. இதில் எடுத்துடலாம். பாசி பயிறு, முழு பயிறு 1/2 கப் எடுத்துருக்கேன், அதையும் வறுத்துக்கலாம். பாசிப்பயிறு வறுபட்டுச்சுன்னா வாசனை வந்துடும். பாசிப்பயிறு கலரும் மாறிடுச்சு, வாசனை வந்துடுச்சு. பாருங்கள், பாசிப்பயிறு வறுபட்டுருச்சு. நம்ம எடுத்துடலாம். உளுந்து 1/2 கப் எடுத்திருக்கேன், தோலோட முழு உளுந்து, அதையும் வறுத்துக்கலாம். உளுந்தும் நல்லா வெடிக்கும். உளுந்து வறுபட்டுச்சுன்னா வாசனை வரும். வாசனை வந்துடுச்சு, உளுந்து வெடிக்குது. உளுந்து வறுபட்டுச்சு, நம்ம மாற்றிடலாம். 1 கப் போட்டுக்கல, அதையும் லேசாக வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலை வறுபட்டுருச்சு, பொட்டுக்கடலையை நம்ம எடுத்துக்கலாம். நான் 1/2 கப் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு கலர் எள்ளு இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் வறுத்துக்கலாம். நல்லா பொரியட்டும், எள்ளு நல்லா வெடிக்கட்டும். எள்ளு நல்லா வெடிச்சிச்சு, எள்ளை எடுத்துக்கலாம். 1/2 கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். நான் பெரிய ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். சின்ன ஜவ்வரிசி இருந்தால் கூட எடுத்துக்கலாம், அதையும் நம்ம வறுத்துக்கலாம்.
தீர்த்து அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கப் வேர்க்கடலை வறுத்துட்டு தோலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொரி அரிசி எப்படி செய்யறது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஆரோக்கியமானது, சத்தானதும் கூட. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.